Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today ஷேக்ஸ்பியரோட குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ் பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ் இந்த ரெண்டையும் வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய செக் பண்ணி நமக்கு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 year old டிடெக்டிவ் ஸ்டோரி தான். டிடெக்டிவ்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்த கண்டுபிடிப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி குவார்ட்டோ வெர்ஷனில் இருக்க பிளே, ஃபோலியோ வெர்ஷனில் இருக்க பிளே எல்லாத்தையும் நிறைய ஸ்காலர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய எடிஷனை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க கொடுக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் பேர் வந்து முதல்ல ஷேக்ஸ்பியரோட அந்த ஸ்காலர்ஸ் வந்து ஃபவுல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக ஃபவுல் பேப்பர்ஸ் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரிஜினலாக ஹேண்ட் ரிட்டனாக எழுதின மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஷேக்ஸ்பியரும் அவரோட பிளேஸ் இது வந்து ஒரிஜினலாக எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டர் கம்பெனிக்கோ வேற யாருக்குமோ வந்து கொடுத்துட்டு வந்து போகல. அதனால தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் வந்து 2 டிஃபரெண்டான பிரிண்டிங் ஃபார்மேட்ல வந்து வந்திருக்கு. அதுல ஒன்னோட நேம் வந்து குவார்ட்டோ, இன்னொன்று வந்து ஃபோலியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இந்த குவார்ட்டோ அண்ட் ஃபோலியோன்னு சொல்லி 2 டிஃபரெண்டான வெர்ஷன் இருக்கிறதுனால தான் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல நிறைய டிஃபரன்சஸ் வந்து பார்த்துருக்காங்க இந்த ஸ்காலர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் பேசுற ஸ்பீச் இருக்குல்ல, அதுல நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருந்திருக்கு. சில ஃபேமஸான லைன்ஸ் அதெல்லாம் ஷேக்ஸ்பியரோட லைன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியா சில ஃபெல்லோ ஆக்டர்ஸ் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கறத சேவ் பண்ணி பப்ளிஷ் வந்து பண்றாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேஸ் எல்லாமே வந்து ஷேக்ஸ்பியர் மேனுஸ்கிரிப்டா ஒரிஜினலா எழுதின வெர்ஷன் வந்து கிடையாது. குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ்ல வெளிவந்த வெர்ஷனா தான் இருக்கு. இந்த குவார்ட்டோ அண்ட் ஃபோலியோ வந்து அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை ரெஃபர் பண்றது இல்ல, பட் அந்த பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரிண்டிங் ஹவுசஸ், அதை தான் இந்த குவார்ட்டோ அண்ட் ஃபோலியோ வந்து ரெஃபர் வந்து பண்ணுது. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் டீட்டெயில்டாக போக போக நல்லாவே புரியும். முதல்ல குவார்ட்டோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். குவார்ட்டோ அப்படின்னா அந்த பேப்பர் சைஸை வச்சு ஒரு பெரிய பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த பேப்பரை 2 times வந்து ஃபோல்ட் பண்ணுவாங்களாம். 2 times ஃபோல்ட் பண்ணும்போது அது வந்து 4 லீவ்ஸை வந்து கொடுக்கும். 4 லீவ்ஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எழுதலாம்ல, ஸோ அப்போ மொத்தம் 8 pages வந்து இருக்குமா. ஸோ குவார்ட்டோ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷீட்டை 2 times ஃபோல்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ஒரு பேப்பர் எடுத்து அதை 2 times ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 லீவ்ஸ் வந்து கிடைக்கும். அந்த 4 லீவ்ஸ் கிடைக்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம எழுதும்போது மொத்தம் 8 pages வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 8 pages இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸ்டு புக் தான் என்ன அப்படின்னா இந்த குவார்ட்டோ. சின்ன சின்ன புக்லெட் மாதிரி இருக்குமா, சீப்பான பேப்பர் பேக் இருக்குமா. சீப்பான பேப்பர் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு காமிக் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி இருக்க ஒரு புக்கோட நேம் தான் என்ன அப்படின்னா குவார்ட்டோ. அண்ட் இந்த குவார்ட்டோவை நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான பென்ஸுக்கே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிடலாமா. ஒரு சின்ன பாக்கெட் சைஸ்டு புக்லெட் மாதிரி ஷேக்ஸ்பியரோட இந்த ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க வந்து வித்திருக்காங்க. தென் ஃபோலியோன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே லார்ஜ் சைஸில் இருக்க அந்த ஷீட் ஆஃப் பேப்பரை ஒரே ஒரு தடவை நம்ம மடக்கணும் அப்படின்னா என்ன ஆகும், 2 லீவ்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படி தானே. அப்போ 2 லீவ்ஸ் அப்படிங்கும்போது 4 pages வந்து இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஷீட்டை வந்து 8 pages-ஆகவும் மாற்றுறாங்க, 4 pages-ஆகவும் மாற்றுறாங்க. அப்போ எது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோலியோ தான் காஸ்ட்லியாக இருக்கும். அந்த குவார்ட்டோ வந்து சீப்பான புக்லெட் மாதிரி தானே இருக்கும். இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய சைஸ் பேப்பரையே ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி 2 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதில் 4 pages இருக்குது. அதில் வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவி லக்ஸரியான ஒரு புக்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஹெவியான ஒரு புக்காக தான் இந்த ஃபோலியோ வெர்ஷன் வந்து இருந்திருக்கு. மோஸ்ட்டாக இந்த ஃபோலியோ டைப் ஆஃப் புக்ஸ் எல்லாம் எதுக்காக ஆர் யாருக்காக அவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா கிராண்டான பீப்புளுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. அண்ட் தியாலஜிக்கல் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் ஆர் கிங் ஜேம்ஸோட ஒர்க்ஸ், ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு தான் ஃபோலியோ டைப்பில் இருக்க புக்கை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் வந்து பண்ணுவாங்களாம். ஆனால் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை இந்த ஃபோலியோவில் பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல இதை பண்ணும்போது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இருக்குது, ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து விற்குமா விற்காதா அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த ஃபோலியோவில் இருக்கிறது தான் ஷேக்ஸ்பியரோட ரொம்ப அக்யூரேட்டான ஒர்க்ஸாக வந்து இருக்குது. ஸோ குவார்ட்டோ அப்படின்னா ரெண்டுமே ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து வெளிவிடுறதுக்கு பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு புக்கோட ஃபார்மேட் தான்.
குவார்ட்டோ அப்படிங்கிறது சீப்பான புக்லெட்டாக இருக்குது, ஃபோலியோ அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவான ஒரு லக்ஸூரியஸான புக்காக வந்து இருக்குது. குவார்ட்டோவில் 8 பேஜஸ் இருக்கும், ஃபோலியோவில் 4 பேஜஸ் வந்து இருக்கும். குவார்ட்டோ வந்து பாக்கெட் சைஸ்டு புக்லெட்ஸ் மாதிரி இருக்கும், ஃபோலியோ வந்து எக்ஸ்பென்சிவான லக்ஸூரியஸ் புக்காக வந்து இருக்கும். அண்ட் நவ் குவார்ட்டோ இருக்குல்ல, குவார்ட்டோ அப்படின்னா என்னது, 8 பேஜ் இருக்கக்கூடிய சின்ன புக்லெட். அதில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன் பற்றி பார்ப்போம். மாடர்ன் ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை, அதாவது குவார்ட்டோஸில் இருக்க ஒர்க்ஸை வந்து 2 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. குட் குவார்ட்டோஸ், பேட் குவார்ட்டோஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. குட் குவார்ட்டோஸ் அப்படின்னா அந்த குட் குவார்ட்டோவில் ஒரு பிளே வந்து பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரிலையபிளான சோர்சஸ்ல இருந்து எடுத்த விஷயங்களா இருக்குமா. அது வந்து ஒருவேளை ஷேக்ஸ்பியரோட ஓன் டிராஃப்டா வந்து இருந்திருக்கலாம். ஷேக்ஸ்பியர் வந்து பிளேக்காக எழுதியிருப்பாரு இல்ல, ஒரு டிராஃப்ட் மாதிரி, அந்த டிராஃப்டா இருந்திருக்கலாம். அல்லனா ஷேக்ஸ்பியரோட தியேட்டர் கம்பெனி இருக்குல்ல, லார்ட் சாம்பர்லைன்ஸ்மென், அவங்க கிட்ட ஏதாவது அஃபிஷியலான ப்ராம்ப்ட் புக்ஸ் வந்து இருக்கலாம். ப்ராம்ப்ட் புக்ஸ் அப்படின்னா ரிஹர்சல் அப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி, அந்த ப்ராம்ப்ட் புக்ஸாக இருக்கலாம். ஸோ இப்படி ரிலையபிளான சோர்சஸ்ல இருந்து எடுத்து வெளிவிட்ட அந்த குவார்ட்டோ தான் என்ன அப்படின்னா குட் குவார்ட்டோன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து 1597 எடிஷன் ஆஃப் ரோமியோ ஜூலியட், 1604 எடிஷன் ஆஃப் ஹேம்லெட், இதெல்லாம் என்ன அப்படின்னா குட் குவார்ட்டோஸ். குட் குவார்ட்டோஸ் அப்படிங்கும்போது ஷேக்ஸ்பியரோட ஓன் டிராஃப்டாக இருக்கும், இல்லைனா ஷேக்ஸ்பியரோட தியேட்டர் கம்பெனி வந்து கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் புக்ஸ்ல இருந்து அவங்க வந்து அதை மேக் பண்ண பிளேயாக வந்து இருக்கும். இந்த குட் குவார்ட்டோஸில் வெளிவந்த பிளே எல்லாமே டெக்ஸ்டுவலாக ரொம்ப அக்யூரேட்டான பிளேஸாக வந்து இருக்குது. இப்போ மாடர்ன் எடிஷன் நம்ம படிக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் இந்த குட் குவார்ட்டோஸ் தான் ஒரு பேஸ் மாதிரி இருக்குது. தென் பேட் குவார்ட்டோஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேட் குவார்ட்டோஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்அத்தாரைஸ்டான வெர்ஷனாக வந்து இருக்கும். முக்கியமாக பைரேட்டட் எடிஷன்ஸாக வந்து இருக்கும். தியேட்டர் கம்பெனியோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த சீன் வந்து தியேட்டரில் நடக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து அப்படியே காப்பி பண்ணி எழுதுறது, அந்த மாதிரி வெர்ஷன் தான் இந்த பேட் குவார்ட்டோஸாக வந்து இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக அந்த காப்பி ரைட் லாஸ் எல்லாமே வந்து இல்லை. ஸோ யாரோட ஒர்க்கை யாருனாலும் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக தான் இருந்திருக்கு. இதனால இந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பீப்புளை வந்து ஹையர் பண்ணி, ஷேக்ஸ்பியரோட பிளே நடக்குது அப்படின்னா ஆடியன்ஸில் அந்த ஹையர் பண்ண பீப்புளும் உட்காந்துருப்பாங்களாம். அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ அது மூலமாக கொஞ்சம் கண்டென்ட் வந்து கிடைக்குது. இல்லைனா சில ஆக்டர்ஸ் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஆக்டர்ஸாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற விஷயத்துலேருந்து அந்த பிளேயை அவங்களோட மெமரியிலேருந்து சொல்ல வச்சு அதையும் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து பேட் குவார்ட்டோஸ். ஸோ குட் குவார்ட்டோஸ் அப்படின்னா ரிலையபிளான சோர்சஸ்லேருந்து வந்தது. ஷேக்ஸ்பியரோட ஓன் டிராஃப்டாக இருக்கும், இல்லைனா கம்பெனியோட அஃபிஷியலான ப்ராம்ப்ட் புக்லேருந்து எடுத்தது வந்து குட் குவார்ட்டோஸாக இருக்கும். பேட் குவார்ட்டோஸ் வந்து அன்அத்தாரைஸ்டான ஒரு வெர்ஷன், பைரேட்டட் எடிஷனாக இருக்கும். அந்த தியேட்டர் கம்பெனியோட பெர்மிஷனே இல்லாமல் இவங்க வந்து அந்த பிளேயோட சீன்ஸ் எல்லாம் ஷார்ட் ஹேண்டில் எடுக்கிறது, அதை எடுத்து அதை வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணி வெளிவிடுறது. ஸோ இப்போ மூவிஸ் எல்லாம் பார்க்கோம் அப்படின்னா இப்போ மூவிஸ் வந்து ரிலையபிளாக ஒரு ஓடிடி சைட்லேயும் நமக்கு வந்து வெளிவரும். ஆர்எல்ஸ் பைரேட்டட் வெர்ஷனாக யாராவது திருட்டுத்தனமாக அதை ரெக்கார்ட் பண்ணியும் வெளிவிடுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த குட் குவார்ட்டோஸும் பேட் குவார்ட்டோஸும். இந்த பேட் குவார்ட்டோக்கு ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 1603ல வெளிவந்த ஹேம்லெட், அதோட ஒரு வெர்ஷனாக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஹேம்லெட் பிளே வந்து இப்போ ரியலி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க அந்த ஹேம்லெட் பிளேயை விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் கூட கொஞ்சம் ட்விஸ்டடாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேம்லெட்டோட ஃபேமஸான ஒரு லைன் வந்து நமக்கு தெரியும், டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் த கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைனையே ட்விஸ்ட் பண்ணி இந்த பேட் கோட்டோவில் எப்படி இருக்குது அப்படின்னா, டு பி ஆர் நாட் டு பி, ஐ தேர்ஸ் த பாயிண்ட், டு டை, டு ஸ்லீப், இஸ் தட் ஆல், ஐ ஆல் அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்ட்டான ட்விஸ்டட் லைன்ஸில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்ட்டோவை குட் குவார்ட்டோ பேட் குவார்ட்டோன்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோலியோக்கு வந்து வரும். ஃபோலியோ தான் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சிவான அந்த லக்ஸரி புக்காக வந்து வெளிவந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்து 1623ல் வந்து வெளிவருது. ஷேக்ஸ்பியர் இறந்ததுக்கு அப்புறம் 7 இயர்ஸ் கழிச்சு அவரோட 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபெல்லோ ஆக்டர்ஸ் ஜான் ஹெம்மிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜான் ஹெம்மிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷேக்ஸ்பியரோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் அங்கங்கே இருந்து கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணி இவங்க தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை ஃபஸ்ட்டு ஃபோலியோவாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ண அந்த புக்கோட நேம் வந்து மிஸ்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ட்ராஜடிஸ்ன்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோலியோன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணுறோம். இங்கிலீஷ் லிட்ரரி ஹிஸ்டரியில் இந்த
புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பப்ளிகேஷனாக வந்து இருக்குது. இந்த புக் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஷேக்ஸ்பியரோட 18 பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே லூஸ் ஆகியிருக்கும். ஏன்னா இந்த 18 பிளேஸும் அந்த குவார்ட்டோன்னு சொல்லி சீப்பான புக்லெட்ஸ் பார்த்தோம்ல, அதில் இந்த 18 பிளேஸும் வந்து இல்லை. ஸோ இந்த ஃபோலியோ வெர்ஷன் வரல அப்படின்னா அதுவும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த 18 பிளேஸையும் நம்ம வந்து லூஸ் வந்து பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்து 1623 வந்து வெளிவந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 4 ஃபோலியோ எடிஷன்ஸ் வந்து இந்த 17th சென்ச்சுரி ஃபுல்லாகவே வெளிவருது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபோலியோட இயர் வந்து 1623 வந்து இருக்குது. நம்ம என்னமே இந்த 4 ஃபோலியோஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ இது வந்து 1623 வந்து வெளிவந்திருக்கு. இதை நம்ம பார்த்தோம் ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்ட்ஸ் ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஷேக்ஸ்பியரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா எட்வர்ட் பிளவுண்ட், வில்லியம் ஜகார்ட், ஐசக் ஜகார்ட், ஜான் ஸ்மித்விக், வில்லியம் ஆஸ்ப்ளே, இவங்க எல்லாம் மற்ற பப்ளிஷர்ஸாக வந்து இருக்காங்க. பட் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வைக்க வேண்டியது அந்த ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல் தான். அண்ட் இதோட ஒரு பேக் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இறந்ததுக்கு அப்புறம் 7 இயர்ஸ் கழிச்சு இந்த வெர்ஷன் வந்து வெளிவருது. இதில் தான் ஷேக்ஸ்பியரோட அந்த 36 பிளேஸ்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, அந்த 36 பிளேஸுமே இந்த புக்கில் தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோவை வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க பிளேஸ் எல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ட்ராஜடிஸ்ன்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஷேக்ஸ்பியரோட 2 பிளேஸ் வந்து இல்லை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிக்கிள்ஸ் அண்ட் 2 நோபல் கின்ஸ்மென் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் வந்து கிடையாது. அண்ட் எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ முக்கியம் அப்படின்னா, அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ தான் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வெளிவந்த ஒரு கலெக்ஷனாக வந்து இருக்கு. தடவை இவங்க பப்ளிஷ் பண்ணும்போது 750 காப்பீஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ 235 காப்பீஸ் வந்து இன்னுமே கூட சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோல தான் ஷேக்ஸ்பியரோட போர்ட்ரைட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரைட்டை வந்து முறையா இல்லுஸ்ட்ரேட் பண்ணி வெளிவந்த ஒரு புக்காவும் இந்த புக் தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோல பென் ஜான்சன் அப்படின்னு சொல்லி கிரேட்டான ஒரு ரைட்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஷேக்ஸ்பியரை வந்து பிரைஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் ஃபார் அன் ஏஜ் பட் ஃபார் ஆல் டைம் சொல்லிட்டு அந்த கொட்டேஷன், அவர் எழுதின அந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோல தான் இருக்குது. தென் செகண்ட் ஃபோலியோ பார்ப்போம். இது வந்து 1632 வந்து பப்ளிஷ் ஆகியிருக்குது. இதை தாமஸ் கோட்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒர்க் த செகண்ட் ஃபோலியோ வந்து முதல் ஃபோலியோ இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வெளிவந்து 9 இயர்ஸ் கழிச்சு இந்த ஒர்க் வந்து வெளிவருது. இது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ எப்படி இருந்துச்சோ அதோட ஒரு ரீப்ரிண்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த புக்கை நிறைய பேர் வாங்கி படிச்சுட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு இந்த புக்குக்கு. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ஷனை வந்து அப்படியே பேஜ் டு பேஜாக வந்து ரீப்ரிண்ட் வந்து பண்ணுறாங்க. பட் அதில் சில டெக்ஸ்டுவல் சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிளைண்டாக F1 அப்படின்னா ஃபோலியோ 1, ஸோ அந்த ஃபோலியோ 1ல் இருக்க வேர்ஷனை அப்படியே பிளைண்டாக அவங்க வந்து காப்பி பண்ணல. 1700 ஸ்மால் சேஞ்சஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்களாம். கிராமரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இதில் வந்து ஆர்கேயிக் வொக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கேயிக் வொக்காபுலரி அப்படின்னா அந்த ஓல்டு இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. கரெக்ட் பண்ணி இந்த 1632 ஃபோலியோ வெர்ஷனை வந்து வெளிவிடுறாங்க. 1623 ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வெளிவந்திருக்கும் போது அந்த பிரிண்டர்ஸ் வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த செகண்ட் ஃபோலியோ வந்து வெளிவருது. அண்ட் இந்த செகண்ட் ஃபோலியோல ஒரு இன்ட்ரோடக்டரி போயம் வந்து இருக்கு. அந்த போயமை அனானிமஸாக தான் வெளிவிட்டிருக்காங்க. அந்த போயமோட நேம் வந்து அண்ட் எபிடாஃப் ஆன் த அட்மிரபிள் டிராமாட்டிக் போயட் W. ஷேக்ஸ்பியர்னு சொல்லி ஒரு அனானிமஸான போயம் இருக்குது. பட் லேட்டர் கண்டுபிடிக்கிறாங்க இந்த போயமை எழுதினது ஜான் மில்டன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபேமஸான பாரடைஸ் லாஸ்ட் எழுதக்கூடிய அந்த பர்சன் தான் ஜான் மில்டன். ஸோ அவர் முறையா அனானிமஸா ஷேக்ஸ்பியரோட இந்த செகண்ட் ஃபோலியோல அவரோட ஒரு போயமை வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபோலியோ வந்து 2 டிஃபரெண்ட் வேர்ஷனா வந்து வெளிவந்திருக்கு. 1663 ஒரு தடவை, 1664 ஒரு தடவை. இதை பப்ளிஷ் பண்ணது வந்து பிலிப் செட்விண்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன். இதோட பேக் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2 டைம் வந்து பிரிண்ட் ஆகி செப்பரேட்டாக வந்து வெளிவந்திருக்குன்னு பார்த்தோம். இனிஷியலாக முதல்ல 1663 பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல, அது ஜஸ்ட் அப்படியே இதுக்கு முன்னாடி ஃபோலியோ 2 வந்துச்சுல்ல, ஸோ அதோட ஒரு ரீப்ரிண்டாக இருக்குது. அடுத்து 1664 இந்த செட்விண்ட் இருக்காருல்ல பப்ளிஷர், அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய செல் பண்ணோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும். அதனால் ஒரு மார்க்கெட்டிங்காக ஒரு ஹூக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஷேக்ஸ்பியரோட 7 பிளேஸ் வந்து கிடச்சிருக்குது. அந்த
இந்த 7 பிளேஸையும் நாங்கள் இந்த தேர்ட் ஃபோலியோவில் வெளிவிடுறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் வந்து பண்ணுறாரு. தென் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 7 பிளேஸ் இவர் வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காருல்ல, அதை எல்லாத்தையும் இந்த மாடர்ன் ஸ்காலர்ஸ் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி என்ன டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஆட் பண்ண அந்த 7 பிளேஸில் ஒன்று மட்டும்தான் ஷேக்ஸ்பியர் எழுதின பிளேயாக வந்து இருக்குது. அந்த பிளே வந்து பெரிக்கிள்ஸ் பிரின்ஸ் ஆஃப் டயர். இதை தவிர மற்ற இருக்கக்கூடிய அந்த 6 பிளேஸுமே வந்து அப்போக்ரிஃபல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போக்ரிஃபல் அப்படின்னா டவுட்ஃபுல், அது வந்து ஷேக்ஸ்பியர் எழுதினது கிடையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் வந்து பண்ணிடுறாங்க. ஃபால்ஸா இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது தான் அப்படின்னு சொல்லி அட்ரிபியூட் பண்ணி அவரோட புக்ஸை வந்து அதிகம் விற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்படி வித்திருக்காருன்னு சொல்லி இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போக்ரிஃபல். அந்த அப்போக்ரிஃபல்ல இருக்க அந்த 6 பிளேஸ் என்னெல்லாம் அப்படின்னா, த லண்டன் ப்ராடிகல், தாமஸ் லார்ட் கிராம்வெல், சர் ஜான் ஓல்ட் காசில், த பியூரிட்டன் விடோ, எ யார்க்ஷயர் ட்ராஜடி, லாக்ரின். இந்த பிளேஸ் எல்லாம் ஷேக்ஸ்பியர் தான் எழுதினாங்கன்னு சொல்லி இந்த பிலிப் செட்வின் வந்து ஒரு மார்க்கெட்டிங் இஷ்யூவாக ஒரு கிரியேட் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த தேர்ட் ஃபோலியோ வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அண்ட் செகண்ட் ஃபோலியோவை விட இதோட அந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேராக. எதுக்காக அப்படின்னா, அந்த டைமில் இந்த புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வேர் ஹவுசஸில் வச்சுருக்காங்க. ஒரு கிரேட்டான ஃபயர் வந்து வருது 1666. ஸோ அந்த ஃபயரில் இந்த புக்ஸ் எல்லாமே நிறைய வந்து எரிஞ்சு வந்து போயிருச்சு. அதனால இந்த தேர்ட் ஃபோலியோல வெளிவந்த 2 வெர்ஷன் 1663ல வெளிவந்ததா இருந்தாலும் சரி, 1664ல 7 அடிஷனல் பிளேஸ்ன்னு சொல்லி அப்போக்ரிஃபலா வெளிவந்த அந்த வெர்ஷனா இருந்தாலும் சரி, ரொம்ப ரேரா தான் கிடைக்குமா. தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபோலியோ பார்ப்போம். இது 1685ல வந்து வெளிவந்திருக்கு. இதை பப்ளிஷ் பண்ணது ஹென்ரி ஹெரிங்மன், எட்வர்ட் ப்ரூஸ்டர் ஆர் பென்ட்லே அப்படிங்கிற ஒரு பர்சன். அண்ட் இந்த ஒர்க் இருக்குல்ல, ஃபோர்த் ஃபோலியோ வந்து ஷேக்ஸ்பியரோட பீக் கரியர்லேருந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் கழிச்சு தான் இந்த ஃபோர்த் ஃபோலியோ வந்து பப்ளிஷ் வந்து ஆகுது. 100 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது அடுத்த ஏஜே வந்திருக்கும். ரெஸ்டோரேஷன் ஏஜில் தான் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ரெஸ்டோரேஷன் ஏஜ் ரீடர்ஸோட அந்த நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஃபோர்த் ஃபோலியோ வந்து வெளிவிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோர்த் ஃபோலியோவில் 43 பிளேஸை வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபோலியோ 4ல் நிறைய லிங்குவிஸ்டிக் ஷிஃப்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலாமா, அந்த லாங்குவேஜோட ஷிஃப்ட்டை நம்ம வந்து பார்க்கலாமா. ஹெவியாக மாடர்னைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த டெக்ஸ்ட்டை. அந்த ஓல்டு ரெனைசன்ஸில் எழுதின ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க, பங்க்சுவேஷன் மார்க்ஸை மாற்றிருக்காங்க, அன்னெசரியாக அங்கங்கே அப்பாஸ்ட்ரஃபிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய வேர்ட்ஸில் ஹி ஹைச்சி இருக்குல்ல, அதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹி ஹைச்இன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரீஃபோட ஸ்பெல்லிங் வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், பங்க்சுவேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் மாற்றி இந்த ஃபோர்த் ஃபோலியோவில் வெளிவிட்டிருக்காங்க. பேப்பரை வந்து சேவ் பண்ணணும் அண்ட் பிரிண்டிங் காஸ்ட்டையும் குறைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஃபோலியோவில் லார்ஜ் பேப்பராக எடுத்து அதை 3 காலமாக வந்து பிரித்து அந்த ஃபாண்ட் சைஸை மட்டும் கம்மி பண்ணி இவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்களாம். ஒரு பேப்பரில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 2 காலமாக தான் அவங்க முக்கியமாக வெளிவிடுவாங்க. பட் இதில் 3 காலமாக போட்டு ஃபாண்ட் சைஸையும் குறைச்சி மக்கள் எல்லாருக்கும் வந்து ஈஸியான காஸ்ட்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷிஃப்ட்டை இந்த ஃபோர்த் ஃபோலியோவில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபோலியோஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 1623ல் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோ வந்து வெளிவரும்போது அதோட அந்த காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $1 வந்து இருக்குது. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனோட ஒரு 1 வீக்கோட ஒரு சம்பளமாக வந்து இருக்கும். அண்ட் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோவோட ஒரு நல்ல காப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து $7 மில்லியன்லேருந்து $10 மில்லியன் வந்து ஆக்ஷனில் வந்து போகுமா. அண்ட் ஃபோர்த் ஃபோலியோ இருக்குல்ல, அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $100,000 வந்து ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு புக்காக வந்து இருக்குது. அண்ட் இந்த ஃபோலியோவோட இயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ 1623, செகண்ட் ஃபோலியோ 1632, தேர்ட் ஃபோலியோ 2 டைம் வந்து வெளிவந்திருக்கு, 1663 அண்ட் 1664. அண்ட் ஃபோர்த் ஃபோலியோ வந்து 1685ல வந்து வெளிவந்திருக்கு. அண்ட் கடைசியாக இப்போ இருக்கிற மாடர்ன் வெர்ஷன் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஓவர் வியூ பார்ப்போம். இப்போ நம்ம மாடர்ன் எடிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, ஸோ அதை வந்து கம்போஸ் பண்ணுறதே எடிட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பஸ்லிங்கான ஒரு சிச்சுவேஷனாக வந்து இருக்குது. ஏன்னா ஃபோலியோவில் ஒரு மாதிரி இருக்குது, குவார்ட்டோவில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை ரெண்டையுமே மிக்ஸ்
பண்ணி தான் இப்போ நம்ம படிக்கிற மாடர்ன் எடிஷன்ஸை அந்த எடிட்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் லியரில் பார்த்தோம் அப்படின்னா அதோட குவார்ட்டோ வெர்ஷனில் 300 லைன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து ஃபோலியோ வெர்ஷனில் இல்லை. அண்ட் இந்த ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு 100 லைன்ஸ் வந்து அந்த குவார்ட்டோ வெர்ஷனில் இல்லை. கேரக்டர்ஸ் பேசக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அதோட முடிவு இருக்குல்ல, எண்டிங்கும் டிஃபரெண்டாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஹேம்லெட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோலியோவோட வெர்ஷன் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஃபிலாசபிக்கலான சாலிலோக்கிஸ் எல்லாம் குவார்ட்டோஸில் இருக்குது. லாங்கான பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜில் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக சில லைன்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா வேர்ஷனையும் இவங்க வந்து மிக்ஸ் அண்ட் மர்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஃபோலியோவில் இருக்கக்கூடிய விஷயம் குவார்ட்டோவில் இல்லை, குவார்ட்டோவில் இருக்குது ஃபோலியோ இல்லை. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்களாம். மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு படிக்கிறோம்ல இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த எடிட்டர்ஸ் வந்து ரொம்ப ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து படிக்கலை. மாடர்ன் எடிஷன் வந்து இந்த எடிட்டர்ஸோட ஒரு ஹைப்ரிடான ஒரு கிரியேஷனாக தான் இருக்குது. குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ் ரெண்டையுமே எடுத்து அவங்க எடிட் பண்ணி கரெக்டான சாய்ஸ் வந்து இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணி நமக்கு கொடுத்த வெர்ஷன் தான் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோமா. ஸோ ஒரு ஓவரால் ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெக்சரில் நம்ம குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ் பற்றி படிச்சிருக்கோம். குவார்ட்டோ அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய 4 லீவ்ஸில் 8 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சீப்பான புக்லெட்ஸாக வந்து இருக்கும். ஃபோலியோ அப்படிங்கிறது அதே ஷீட் ஆஃப் பேப்பரை ஒன்லி 1 டைம் ஃபோல்ட் பண்ணும்போது 2 லீவ்ஸ் அண்ட் 4 பேஜஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு லக்ஸரியான புக்காக வந்து இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அந்த குவார்ட்டோஸை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. குட் குவார்ட்டோஸ், பேட் குவார்ட்டோஸ். குட் குவார்ட்டோஸ் வந்து ரிலையபிளான சோர்சஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச மெட்டீரியல் வச்சு மேக் பண்ணது. பேட் குவார்ட்டோஸ் வந்து பைரேட்டட் எடிஷன்ஸாக வந்து இருக்கும். அண்ட் ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா அதில் 4 எடிஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1623. ஷேக்ஸ்பியரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜான் ஹெமிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷேக்ஸ்பியரோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கேதர் பண்ணி வெளிவிடுறாங்க. அதோட நேம் வந்து மிஸ்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் காமெடிஸ், ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் ட்ராஜடிஸ்னு இருக்கு. இந்த ஒர்க் மட்டும் இல்லை அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட 18 பிளேஸை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் தான் ஷேக்ஸ்பியரோட ஃபேமஸான அந்த ட்ரூ ஷவுட் போர்ட்ரேட் அவரோட அந்த பிக்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபோலியோவில் பென் ஜான்சன் கொடுத்த அந்த ட்ரிபியூட் போயம் வந்து இருக்குது. செகண்ட் ஃபோலியோ 1632 வெளிவந்திருக்கு. அண்ட் இது அப்படியே F1ஓட ஒரு ரீப்ரிண்டாக வந்து இருக்குது. பட் டெக்ஸ்ட்டில் அந்த கிராமட்டிக்கல் எரர்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜான் மில்டனோட இன்ட்ரோடக்டரி போயம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஃபோலியோ 1663 அண்ட் 1664 வந்து வெளிவந்திருக்கு. அந்த 64 வெர்ஷனில் வந்து அந்த பிளேயோட அந்த சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 7 அடிஷ்னல் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபிலிப் ஷெட்வின் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காரு. பட் கடைசியாக அது எல்லாமே வந்து அப்போக்ரிஃபல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். தென் ஃபோர்த் ஃபோலியோ வந்து 1685 வெளிவந்திருக்கு. இதுதான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட படிக்கக்கூடிய அந்த மாடர்ன் வெர்ஷனாக வந்து இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிற ஃபோலியோல இருந்து நிறைய அந்த கிராமட்டிக்கல் எரர் கரெக்ஷன், பங்க்சுவேஷன் கரெக்ஷன், ஸ்பெல்லிங் மார்க் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணி வந்து வெளிவிட்டிருக்காங்க. அண்ட் கடைசியாக ஷேக்ஸ்பியரோட இப்போ நம்ம படிக்கிற அந்த வெர்ஷன் எல்லாமே வந்து அவரோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து கிடையாது. இந்த குவார்ட்டோஸ் அண்ட் ஃபோலியோஸ்லேருந்து மிக்ஸ் அண்ட் மர்ஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணி நமக்கு கொடுத்த வெர்ஷனாக தான் இப்போ நம்ம படிக்கிற மாடர்ன் பிளேஸாக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.